ஹலோ ட்ரேடர்ஸ், நாளைக்கு ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நமக்கு முக்கியமான இருக்கிற கேன் பேஸ்டு லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. 21,400, 21,250 ஏதர் சைடு பிரேக் ஆகணும். இது இப்போ 21,400 பிரேக் ஆச்சுன்னா என்ன டார்கெட்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி 21,250 பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைட் டார்கெட்ஸ் என்னங்கிறத நான் இப்போ ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மட்டுமே ட்ரேட் ஆகும்போது கொஞ்சம் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த 21,400 கிராஸ் ஆகட்டும். கிராஸ் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கேண்டில்லாம் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரெண்டை கொஞ்சம் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு எடுக்கலாம். ஸோ இது பேஸ் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 21,400 தாண்டாத வரைக்கும் கால் ஆப்ஷனை பற்றி டோட்டலாக யோசிக்காதீங்க. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த லெவலை தாண்டுற வரைக்கும் செல் அண்ட் ரைஸில் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 21,250 ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். நாளைக்கு இது இப்போ எப்படி அப் சைடுக்கு இந்த லெவலோ அதே மாதிரி டவுன் சைடுக்கு இந்த லெவல், இதுதான் ட்ரெண்ட் டிசைடிங் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் இந்த ரெண்டுமே 21,400 அண்ட் 21,250. ஸோ இப்போ 21,250 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ 21,400 பிரேக் ஆச்சுன்னா, இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா அப் சைடில் என்னென்ன அடுத்த லெவல்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இதெல்லாம் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 21,460 உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? 21,530 உங்களுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 21,600. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 21,400 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா இல்லை அப்சைட் டார்கெட் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா 21,460. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 21,530. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 3ஆகவும் அப்சைடில் டார்கெட் ஃபைனல் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா 21,600 இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், எந்த தப்பு இல்லை அதில். ஸோ நாளைக்கு இன்னுமே ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா நீங்கள் மெயினாக 21,250 பிரேக் ஆகி சேம் அதே தான் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 30 மினிட்ஸ் கேண்டிலாவது க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? அப்படி வச்சிருச்சுன்னா உங்களோட டார்கெட்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 21,170 உங்களுக்கு டவுன் சைடில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இது மேஜர் ஒரு சப்போர்ட்டும் கூட, நல்லா கேட்டுக்கோங்க, மேஜரான ஒரு சப்போர்ட்டும் கூட. அதுக்கப்புறம் 21,080 இது உங்களுக்கு டவுன் சைடில் செகண்ட் சப்போர்ட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபைனல் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 21,170 சப்போர்ட் 1, 21,080 சப்போர்ட் 2, 21,000 சப்போர்ட் 3. அதுக்கு இந்த லெவல்ஸ்லாம் வரணும்னா 21,250 ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகணும். 15 மினிட்ஸ் கேண்டில் 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வேணும். அப்படி வச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேன் பேஸ்ட் லெவல். சரிங்களா? இது எல்லாமே கேன் மூலிமா நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிற டார்கெட்ஸ். அப்சைட் டார்கெட் என்னவா வரும், டவுன் சைட் டார்கெட் என்னவா வரும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி கேன் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதை எதுக்கு நான் இவ்வளோ அக்யூரேட்டாக நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து அதிக ரிவர்சல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவலில் எந்த லெவலுன்னா கூட அதிகபட்சம் மார்க்கெட் ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஹை போயிட்டு இருக்கும்போது சரி, ஒரு லோ வந்துட்டு இருக்கும்போது சரி, ரிவர்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போது டவுன் பிரேக் ஆகி வந்துகிட்டே இருக்குன்னா ரிவர்சல் இந்த 21,170 21,080 வரலாம். ஸோ அப்படி வர ரிவர்சல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகும்னா பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டு அப்படி தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணனா புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்களா? இப்போ 21,250 பிரேக் ஆகுது நீங்கள் பார்க்குறீங்க, புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 21,170 ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க, இல்லைனா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்து இந்த டார்கெட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அன்னைக்கு உங்களுக்கு அந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு அன்றைக்கி டேக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் 21,400 தானதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் இன்கேஸ் எடுக்கிறீங்கன்னா 21,460 டார்கெட் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ அந்த லெவல் போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா சேம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போங்க சரிங்களா. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடித்தா போதும், அவ்வளோதான் அன்றைக்கி அந்த டேக்கு அப்படின்னு முடிச்சிருங்க சரிங்களா. ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அக்யூரேஸான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா கேன் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கும் கூட, மார்க்கெட்டில் நல்லாவே ஒர்க் ஆகும். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெஸ்ட் அண்ட் சப்போர்ட், முக்கியமான பிவட் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேன் பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிட்டு லைவ் ட்ரேடில் பாருங்கள் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெலகிராமில் கூட நம்ம அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ டெலகிராம் குரூப் நான் லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பொசிஷனலான லெவல்ஸும் சரி, இன்ட்ராடேக்கு உண்டான லெவல்ஸும் சரி, நான் அந்த மாதிரி அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேட் இனிஷியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கெலாம் கொடுத்துருந்தேன், இன்றைக்கெலாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. டவுன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நல்லாவே இன்றைக்கி டவுன் சைடு மூவ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு எங்கே ட்ரேட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த ஒரு லெவல் சொல்லியிருந்தேன், அங்கேருந்து இன்றைக்கி நல்லாவே ஒரு ஃபால், எக்ஸாக்டாக அங்கேருந்து தான் ஃபால் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 200 பாயிண்ட் ஃபால். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேயில் முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கேன் மூலிமா ரொம்பவே வந்து துல்லியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டெலகிராமில் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த கேன் அனாலிசிஸ் எப்படி நம்ம பண்ணுறோம், இந்த மாதிரி லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம், இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் அது ரிலேட்டடாக தான் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறோம் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபிங் வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கால் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.